இணையம் துறைமுகத்தில் அவர்கள் மக்களுடைய நிலம் குறைவாகத்தான் கையகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு செய்தியாளர் இணைந்திருக்கிறார். இப்போ சொல்லுங்க, இந்த நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது இந்த இணையம் துறைமுக திட்டம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு திட்டம். நீண்ட நாட்களாக வலியுறுத்தப்பட்டு வந்த ஒரு திட்டமாக வந்திருந்தது. மத்திய இணையமைச்சராக திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகு இந்த திட்டத்தை முழு மூச்சில் கொண்டு வர வேண்டும் என்று இதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டார். ஒரு வழியாக தமிழக அரசும் இதற்கான ஒப்புதலை தெரிவித்திருந்தது. இதற்கான நிலங்களை கையகப்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கூட தமிழக அரசுக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 27,500 கோடி ரூபாய் செலவில் அமையக்கூடிய மிகப்பெரிய ஒரு திட்டமாக இந்த இணையம் துறைமுக திட்டமானது பார்க்கப்படுகிறது. ஏராளமானோருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் வந்தால் ஏராளமான மீனவர்கள் பயன்பெறுவார்கள். வர்த்தகம் வளர்ச்சியடையும், தமிழகத்திற்கு வர்த்தகம் பெருகும். குறிப்பாக 10 மாவட்டங்களை சார்ந்த மக்கள், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 10 மாவட்டங்களை சார்ந்த மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டது. இருந்தாலும் கூட கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கூட இதற்கு மத்திய அமைச்சரவையிலே ஒப்புதலானது அளிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட இந்த திட்டத்திற்கு உள்ளூர் மக்கள் தொடர்ந்து ஒரு சில பகுதியை சார்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், தங்களுடைய நிலங்கள் பறிபோகும், எனவே தங்களுடைய அந்த பூர்வீகமான வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். உள்ளூர் அளவிலே ஒவ்வொரு கிராமங்களிலும் அன்றாடம் சில போராட்டம், உண்ணாவிரதம் போன்றவெல்லாம் நடைபெறுகிறது. சில அரசியல் கட்சிகளும் கூட அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த போராட்டத்திலிருந்து இறங்கி இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே முன்பு என்ன சொல்லப்பட்டது என்றால், மிக குறைவான இடங்கள் மட்டும்தான் நிலப்பரப்பிலிருந்து எடுக்கப்படும், மீதம் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள் அனைத்துமே கடலில் தான் திட்டமாக அமைக்கப்படுகிறது, அங்கே மணல் கொண்டு நிரப்பின் திட்டம் அமைக்கப்படும் என்று பல தருணங்களிலே மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்து வந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. எனவே அந்த மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அந்த மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்வதை தடுக்கும் பொருட்டு அரபிக்கடலிலேயே சுமார் 1000 ஏக்கர் அளவுக்கு அந்த நிலத்தை கையகப்படுத்தி அங்கே மணல் கொண்டு நிரப்பி அங்கே பயன்படுத்தி இந்த திட்டத்தை அந்த அரபிக்கடலில் செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு தற்போது முடிவுகளை எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இதன் மூலம் அந்த மக்கள் இடம்பெயர்வு தடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அபிநயா, இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே அந்த பகுதி மக்களுடைய பிரதிநிதிகள் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் கிட்ட கூட அவங்களோட கோரிக்கைகளை முன்வைச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கா? இந்த முடிவை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நிச்சயமா அதற்கு இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. ஏனால் திட்டத்திற்கு அனுமதி கொடுத்ததற்கு பிறகு கூட நாம் பார்த்தோமே, ஆனால் தொடர்ந்து பல கிராமங்களை சார்ந்த மக்கள் இதற்கு அச்சம் தெரிவித்திருந்தார்கள். இந்த திட்டம் வந்தால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், மீன் வளம் குறையும் என்றும் கூட சில மீனவர்கள் அச்சம் தெரிவித்திருந்தார்கள். இது தொடர்பாக பல சமுதாய பிரதிநிதிகள் தொடர்ந்து மத்திய அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தி வந்தார்கள். இருந்தாலும் கூட அமைச்சர் அவர்களுடைய தரப்பில் இதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது, அந்த மக்களுடைய ஒரு சில அரசியல் கட்சிகள் மக்களை இதுபோல் அச்சத்தை ஏற்படுத்தி மக்களை தவறான வழியில் வழிநடத்துகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். மேலும் இது மட்டும் இல்லாமல் கேரள முதல்வர் திரு பினராயி விஜயன் அவர்களும் கூட கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு மத்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்த போது இந்த திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது, ஏனென்றால் இந்த திட்டம் வந்தால் தங்களுடைய விழிஞ்சம் துறைமுகம் திட்டத்திற்கு பாதிப்பு ஏற்படும், 30 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளாகவே 2 துறைமுகம் என்பது தேவையில்லாத ஒரு விஷயம் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு இந்த திட்டத்திற்கு தடுத்து நிறுத்த பிரதமர் நரேந்திர மோடி மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். இந்த இணையம் துறைமுக திட்டம் என்பது தொடர்ந்து செயல்படுத்தப்படும், அதற்கு தேவையான எல்லா உதவிகளும் மத்திய அரசின் சார்பில் கொடுக்கப்படும். அதே போல விழிஞ்சம் துறைமுக திட்டத்திற்கும் மத்திய அரசின் சார்பில் எல்லா விதமான உதவிகளும் கொடுக்கப்படும். பக்கத்துல 2 துறைமுகங்கள் அமைவதன் காரணமாக போட்டி அதிகரிப்பதன் காரணமாக வர்த்தகம் அதிகரிக்கும். இது 2 மாநிலங்களுக்கே பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டம் என்று பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். எனவே தொடர்ந்து பல்வேறு சமுதாய மக்கள், ஏனென்றால் தற்போது மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களவை உறுப்பினராக வந்திருக்கிறார். எனவே அங்கு இருக்கக்கூடிய மக்களை சமாதானப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான பணி என்பது அவருக்கு இருக்கிறது. எனவே அந்த மக்களுடைய அந்த எதிர்ப்பை கருத்தில் கொண்டும் அவருடைய நலனை கருத்தில் கொண்டும் தற்போது மத்திய அரசு இது போன்ற ஒரு மாற்று திட்டத்தை செயல்படுத்த முன்வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் மூலம் என்னென்றால் மிக மிக குறைவான ஒரு சில இடங்கள் மட்டுமே நிலப்பரப்பிலிருந்து எடுக்கப்படும் என்று தெரிகிறது. மீதி திட்டத்தை நிறைவேற்ற தேவையான 80% நிலமானது கடல் பரப்பிலிருந்து எடுக்கப்படும் என்றும் தற்போது மத்திய அரசிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
ஹனிகுமார், நீங்க தெரிவித்தது போல அதிகபட்சமாக, அதாவது கடல் பரப்பிலேயே 80% துறைமுகம் அமைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதனால சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது ஒரு சில மக்கள் அது போன்ற ஒரு அச்சத்தை தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக ஒருவேளை இந்த திட்டம் வந்தால், ஏனால் கடல் பரப்பிலேயே இந்த மணல் கொட்டி இந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதனால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுமோ அல்லது அங்க இருக்கக்கூடிய மீன்வளம் பாதிக்கப்படுமோ என்கிற ஒரு சில மக்களுடைய தரப்பில் ஒரு சில அச்சங்கள் மூலம் தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் கூட இது கடல் என்பது ஒரு ஆழ்கடல் பகுதியில் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் என்பது அல்ல. கடலுடைய கடற்கரை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய நிலங்களில் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் என்பதால் அங்கே மீன் வளம் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. மேலும் மீன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் திட்டம் செயல்படுத்தப்படுவதில்லை. எனவே கடற்பரப்பில் ஒட்டிய இருக்கக்கூடிய இடங்களில் தான் திட்டம் செயல்படுத்துவதற்கு மத்திய அரசின் தரப்பு முடிவில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆழ்கடல் பகுதியில் மணல் கொட்டி திட்டத்தை செயல்படுத்துவது என்பது மிக முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்பாக மத்திய அரசின் தரப்பிலே சொல்லப்படுகிறது. இதனால் சுற்றுச்சூழலுக்கோ அல்லது மீன் வளத்திற்கோ வேறு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்றும் நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அபிநயா.